இப்போது நான் இருக்கிறது எங்கள் வீட்டு மாடியில் நிற்கிறேன் கேரளாவில். இங்கே காய்கிறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா காஃபி பீன்ஸ். இது ஃபுல்லாக இதோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த செடிகள்லேருந்து எடுத்தது தான். ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக இருக்குது, ஒரு பெரிய எஸ்டேட். ஓகேவா? ஸோ இங்கே எடுத்த இந்த இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்றது தான். சரி ரைட்டு, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் காஃபி பீன்ஸ். ஓகேவா? அதாவது இதுக்குள்ளேருந்து தான் நம்ம காஃபி பீன் வந்து எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இது காஞ்சா இதுலேருந்து உதிர்ந்து இப்படி வந்துடும். பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம உடைச்சோன்னா இதுக்குள்ளே வந்து இருக்குது பார்த்திங்களா, இந்த குட்டி பருப்பு. இந்த பருப்பு தான் நம்ம காஃபி தயாரிக்க யூஸ் பண்ணுற பருப்பு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம்ல, அது என்னன்றதை சொல்கிறேன். ஹே சினாமிகா படத்தில் வந்து நீங்கள் ஒன்று கேட்டிருப்பீங்க, என்னன்னா லூவாக் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. லூவாக்னா என்னதுன்னா, அந்த மர நாய் வந்து, அதாவது மரப்பூனை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூனை வந்து என்ன பண்ணும், இதில் இருக்கிறதுல இப்போ பாருங்களேன், இந்த காஃபி பீனில் உங்களுக்கு என்ன தெரியுது? எல்லா கலர் காயும் தெரியுதா? ஆனால் இதில் எது பழம் எது காய் எதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த லூவாக், அந்த காட்டு பூனைக்கு தெரியும். அது என்ன பண்ணும், இதில் நல்ல நல்ல பழத்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, இருங்க அப்படியே காட்டுறேன். இது அதோட கக்கா. கையில் பிடிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, காஞ்சு போச்சு. சரியா? இந்த மாதிரி நிறையா போட்டுரும். இது ஃபுல்லாக அதுதான். சரியா? இந்த இதை நீங்கள் கேட்கலாம், இது வந்து அதோட மலமாச்சே, இதிலேருந்து எப்படி அந்த காஃபி பீன் எடுப்பாங்கன்ட்டு. இதை நம்ம போட்டு சாப்பிட போகிறது கிடையாது. நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இதை சாப்பிட போகிறோம், இதை போய் அசிங்கம் அருவருப்புன்னு நினைப்போம். தப்பு. இதை ஒரு நிமிஷம், இதை உடைச்சா உள்ளே இருக்குது பார்த்தீங்களா பருப்பு, இந்த பருப்புலேருந்து தான் அந்த காஃபி எடுக்கிறாங்க. பாருங்களேன், இந்த பருப்புலேருந்து தான் அந்த காஃபி எடுக்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து ஃபைன் குவாலிட்டி பருப்பு. இதை பாருங்கள், நான் உடச்சிட்டா இப்படி வந்துருச்சா? ஸோ இதில் வந்து ஒன்றுமே ஐயர்வுப்படுறதுக்கு அசிங்கப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வேர்ல்டுலேயே காஸ்ட்லியஸ்ட்டு காஃபி அப்படின்னா இது தான். 1 கிலோ 1 லேக். சரியா? இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன்னு இந்த லூவாக் பூப், இந்த இதெல்லாம் வேஸ்ட் இருக்குல்ல, இது மட்டுமே பார்த்திங்கன்னா இங்கே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இது இப்போ இருக்கிற வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 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 3/4 கிலோ கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட 7,000 ரூபா. இதை நான் ராவாக கொடுத்தேன்னா. ஆனால் இதுவே நான் பொடியாக்கி கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு 60,000 கிடைக்கும், இந்த ஒரு காஃபி இதிலேருந்து மட்டுமே. ஆனால் இங்கே நான் அப்படி பண்ணுறதுக்காக எடுக்கலை. இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக வீட்டில் உட்காந்து காஃபி தூள் நானே ரெடி பண்ணுவேன். இதில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காகத்தான் வச்சுருக்கேன். பார்ப்போம். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்கும் என்னன்றிருக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இது இங்கே லோக்கலில் இருக்கிறனால நான் உங்களுக்கு இதை எடுத்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல, இந்த விவசாயம் வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். ஆனால் நிறையா பேருக்கு வந்து இது தெரியறதில்லை, இது எப்படி என்ன ஏதுன்றது. இதுக்கெலாம் நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் இதுவே மழையிலே இதாகிடும். நம்ம ஊர் விவசாயம் மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இங்கே நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஏக்கர் இடமும் இங்கே இருக்கிற வெறும் 20 சென்ட் இடமும் ஒன்று தான். அங்கே 1 ஏக்கர் இடத்துல என்ன வருமானம் கிடைக்குமோ அது உங்களுக்கு 20 சென்ட்லேயே கிடச்சிரும். அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? ஓகே, பாய்.